அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். கும்பம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க. நம்முடைய கும்பம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க பொதுவாகவே துருதுருன்னு இருப்பாங்க. அதே நேரத்தில் கோபக்காரங்களாகவும் இவங்க இருப்பாங்க. இவங்க மற்றவங்க கிட்ட பேசும்போது மற்றவங்க படித்தவங்களா படிக்காதவங்களா, ஏழையா பணக்காரனா, உயர்ந்தவனா தாழ்ந்தவனா அப்படிங்கிற பாகுபாடு பார்க்க மாட்டாங்க. எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க, ஒரே மாதிரி தான் பழகுவாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் 1000 பிரச்சனை நடந்தாலும் அதை பற்றி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் நெருங்கிய உறவின் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களாம் இவங்க இருப்பாங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட கும்பம் ராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் நலமா இருக்கீங்களா? ஏங்கம்மா நீங்க வேற காமெடி பண்றீங்க, எங்களை பார்த்து இருக்கீங்களான்னு கேட்டீங்களா கூட பரவாயில்ல, நலமா இருக்கீங்களான்னு கேட்குறீங்களே அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க கும்பம் ராசிக்காரர்களே. நான் ஒன்றும் காமெடிக்கெல்லாம் உங்ககிட்ட கேட்கலைங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த துன்ப நிலையெல்லாம் மாறப்போகுது. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது. உங்க வாழ்க்கையில நிம்மதி நிலைச்சிருக்க போகுது. மனக்குழப்பம் காணாம போக போகுது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே காணாம போக போகுதுங்க. கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. கும்பம் ராசிக்காரர்களே, நீங்க வாழ்க்கையில முன்னேற ஒரு 6 கட்டளைகளை கடைபிடிக்கணுங்க. அந்த 6 கட்டளைகள் என்னன்னு பார்க்கலாங்க. முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பண விஷயத்துல நீங்க கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்கணுங்க. இரண்டாவது விஷயம், நீங்க ஒருத்தங்கிட்ட பேசும்போது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு யோசிச்சு பார்த்துதாங்க நீங்க ஒருத்தங்கிட்ட ஒரு சொல்லணுங்க. அடுத்ததான் இருக்கக்கூடிய 3வது விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு செயலை செயல்படுத்துறதுக்கு முன்னாடி 1க்கு 2 முறை யோசிச்சுதாங்க அந்த செயலை செயல்படுத்தணும். அப்பத்தாங்க நீங்க வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம முன்னேற முடியுங்க. 4வதா இருக்கக்கூடிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உடல் நலனில கவனமா இருந்துக்கோணுங்க. 5வது விஷயம், உறவுகள் கிட்ட நீங்க ஜாக்கிரதையா இருந்துக்கோணுங்க. அப்பத்தாங்க உங்க வாழ்க்கையில பிரச்சனை வராம இருக்கும். 6வது விஷயம், எந்த உறவுகளையும் கண்மூடித்தனமா நீங்க நம்ப கூடாதுங்க. அப்பத்தாங்க வாழ்க்கையில நீங்க முன்னேற முடியும். இந்த வீடியோ பதிவு முழுமையாக கும்பம் ராசிக்காரர்களுக்கானதுங்க. கும்பம் ராசிக்காரங்க தங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த பதிவை பார்க்கணுங்க. இந்த ராசியில் பிறந்தவங்க தங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை காணவும் நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கவும் இந்த பதிவு உதவுங்க. கும்பம் ராசிக்காரங்க தங்கள் வாழ்க்கையில் வாங்கி வந்த வரம் மற்றும் சாபம், அவங்க வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, இனி எப்படி இருக்கும், எதையெல்லாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க. கும்பம் ராசியில் இருப்பவர்கள் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஒரு காலகட்டத்தில் இவங்களை பார்த்து தான் எல்லாருமே பொறாமப்பட்டிருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கென்று சில விதிமுறைகள் இருக்கு. கடந்த சில வருடங்களாக 7.5 சனி ஆரம்பத்தினால இருந்தே சனி பகவானுடைய தாக்கத்தினால தடுமாற்றத்திற்கான நேரம் ஆரம்பிச்சது. 8லிருந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுடைய லைஃப் எப்படி இருந்ததென்று திரும்பி பாருங்க.
கும்பம் ராசிக்காரங்க அடுத்த கட்ட நல்ல பாதைக்கு தயாராகக்கூடிய நேரமாக இந்த நேரம் இருக்கு. இந்த நேரத்தை தவற விட்டீங்கன்னா மீண்டும் அந்த 4 செவுத்துக்குள்ள அடைஞ்ச மாதிரியே ஆயிடும். இந்த ராசிக்காரர்களுடைய ஜாதகங்கள் சமீபத்தில் பார்க்கும்போது மனசு வேதனையாக இருந்துச்சுங்க. கும்பம் ராசிக்காரர்களே, ஏகப்பட்ட கஷ்டங்களையும் துன்பங்களையும் தாண்டி நீங்கள் வந்திருக்கீங்க. கும்பம் ராசிக்காரங்க உங்களுடைய கோபத்தை இறைவனிடமோ மனிதர்களிடமோ காட்டுவது ஒரு துளி பயனையும் திரும்பி தரப்போறது கிடையாது. உங்களுடைய கோபத்தை உங்களுடைய முன்னேற்றத்திற்கான, வேலைக்கான, தொழிலுக்கான, சம்பாதித்திற்கான விஷயத்துல தான் காட்டணும். கோபத்தை வெளியில காட்டுபவர்கள் அடுத்த கட்டத்துக்கு போறாங்க. மனிதர்களிடம் காட்டுபவர்களுக்கு கடந்த பல வருடங்களே சாட்சியா அமைஞ்சிருக்கும். கும்பம் ராசிக்காரர்களிடம் மனதில் ஏற்படக்கூடிய தேவையற்ற பயம் இருக்கும். இதை நீங்கள் தடுத்து நிறுத்தியே ஆக வேண்டும். மனிதனுடைய மனம் என்பது ஒரு குளத்துல கல்ல போட்ட மாதிரி. நீங்கள் அங்கு போடக்கூடிய தேவையற்ற பயமும் ஒரு கல்லு மாதிரி தான். கும்பம் ராசிக்காரங்க மற்றவர்களுடைய சொந்த வாழ்க்கையில் தலையிடக்கூடாது. உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் மனதை திடமாக வைத்துக்கொள்ளணும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதனுடைய ஆரம்பம் எங்கிருந்து தொடர்கிறது என்று கண்டுபிடிக்க வேண்டும். நிறைய பேர் அவங்க யாருன்னு முதல்ல அவங்களுக்கே தெரியறதில்லை. தன்னை உணர்ந்தவன் உயர்ந்த இடத்துக்கு செல்றான், தன்னை உணராதவன் வெளியில தேடுறான் எல்லா விஷயத்தையும். கும்பம் ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு நீங்கள் யாருங்கிறத முதல்ல தேடுங்க. உங்களுக்கென்று சில விதிமுறைகளை வகுத்துக்கோங்க. எதையுமே பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காதீங்க. செய்து முடித்து வெற்றியை தானே தெரிந்து கொள்ளட்டுன்னு அமைதியாக இருங்க. இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான நாளாக அமையும். சுயஜாதகம் உங்களுக்கு எந்த பலன்களை இந்த நேரத்தில் தந்தாலும் சரி, ஒரு மனிதனாக நீங்கள் யோசிக்க வேண்டிய விஷயங்கள், ஒரு நடைமுறையில் நீங்கள் யோசிக்க வேண்டிய விஷயங்கள், இன்னைக்கு எந்த விஷயத்தை நம்ம மனசில் பதிய வச்சா நாளைக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட நீங்கள் இருங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது தாங்க நடக்கும். இந்த உலகத்தில் யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம, மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை, கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான, ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. அடுத்ததாக ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நம்மளுடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் அவிட்டங்க. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆடி மாதம் யோகமான மாதமா இருக்குதுங்க. கோர்ட் கேஸ், வம்பு வழக்குகள்ல இருந்த பிரச்சனையெல்லாம் காணாம போகுதுங்க. வியாபாரத்துல, தொழில இருந்த போட்டிகள் நீங்க போகுதுங்க. எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியடைய போகுதுங்க. செல்வாக்கு உயர போகுது. நீண்ட நாள் கனவு நனவாக போகுதுங்க. வரக்கூடிய பணம் உங்க கைக்கு வரப்போகுதுங்க. குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் விலக போகுதுங்க. கணவன் மனைவிக்கு இடையே இணக்கமான நிலை உண்டாகுங்க. பொன் பொருள் சேரும். உறவுக்காரங்க மத்தியில செல்வாக்கு உயருங்க. வியாபாரத்துல இருந்த தடைகள் எல்லாம் விலகும். பணியில இருந்த நெருக்கடிகள் ஒரு முடிவுக்கு வருங்க. எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கும். விவசாயிகள் கவனமா செயல்படணுங்க. உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க. முருகரை மனதார வணங்கிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். அடுத்ததாக நம்மளுடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சதயம் நட்சத்திரங்க.
உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆடி மாதம் அதிர்ஷ்டகரமான மாதமா இருக்க போகுதுங்க. மன அழுத்தம் நீங்க போகுது. நீண்ட நாள் கனவு நனவாக போகுதுங்க. எடுத்த வேலைகள்ல வெற்றி கிடைக்க போகுது. செல்வாக்கு உயர போகுதுங்க. குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்க போகுதுங்க. அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பதவி கிடைக்கும். தொழில இருந்த தடைகள் விலகிரும். சிலருக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். பொன்பொருள் சேர்க்கை அதிகமாகுங்க. கணவன் மனைவிக்கிடையே இணக்கம் உண்டாகுங்க. இடம் வீடு வாங்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றில முடியுங்க. எதிர்பார்த்த பணம் உங்க கைக்கு வந்து சேரும். வியாபாரம் தொழில முன்னேற்றம் ஏற்படுங்க. பணியில இருந்த நெருக்கடிகள் விலகும். புதிய நண்பர்களிடம் எச்சரிக்கையா இருக்கணுங்க. வாழ்க்கை துணை கிட்ட எச்சரிக்கையா இருக்கணும். அதே மாதிரி வாழ்க்கை துணை கிட்ட பொறுப்பா பொறுமையா இருக்கணுங்க. உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்துக்கு போயிட்டு அம்மனை மனதார வணங்கிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். அடுத்ததாக பூரட்டாதி நட்சத்திரம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் நிறைந்த மாதமா இருக்குதுங்க. செல்வாக்கு உயரப்போகுது. நெருக்கடிகள் விலக போகுது. பணியில இருந்த பிரச்சனைகள் காணாம போக போகுது. எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்க போகுது. பதவி உயர்வு கிடைக்க போகுது. பெரிய மனிதர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்க போகுது. வருமானம் பல வழிகள்ல வர ஆரம்பிக்க போகுதுங்க. சாதாரண தொழில் கூட அதிக வருமானம் தரும். அரசு வழியில எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். வம்பு வழக்குகள் சாதகமா முடியும். சொத்துக்கள் சேரும். வங்கியில கடன் உதவி கிடைக்கும். பழைய வாகனத்தை மாற்றிட்டு புது வாகனம் வாங்குவீங்க. பொன் பொருள் சேரும். கணவன் மனைவிக்கிடையே இணக்கம் ஏற்படும். பிள்ளைகள் நலன்ல அக்கறை அதிகரிக்கும். மாணவர்கள் படிப்புல அக்கறை காட்டுவீங்க. பொருளாதார நிலையில உயர்வு ஏற்படும். உடல் நிலையில கவனமா இருக்கணும். உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். தொழில்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது. புதிய தொடர்புகள், வெளிநாட்டு வாய்ப்பு, அரசாங்க அங்கீகாரம் கிடைக்க போகுது. குடும்ப ஒற்றுமை, குழந்தை பாக்கியம், வீட்டுல அமைதி, மகிழ்ச்சி, ஆரோக்கியம். கும்பம் ராசியில கல்யாணம் ஆனவங்க ஒற்றுமையா விட்டு கொடுத்து சந்தோஷமா இருந்துட்டீங்கன்னா உங்களை யாருமே ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. கணவன் மனைவி உறவு சரியா அமைந்து விட்டா அந்த நபர் உலகத்தையே வென்று விடலாங்க. சண்டை பிரச்சனையில இருக்கிறவங்க தயவு செஞ்சு நீங்களே அதை சரி பண்ணிட்டு விட்டு கொடுத்து கொஞ்சம் இறங்கி போங்க. இந்த காலகட்டம் கூடா நட்பு வேண்டவே வேண்டாங்க. இந்த நேரத்துல பழகக்கூடிய நபர்களிடம் கவனம் ரொம்ப ரொம்ப தேவைங்க. நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் இங்க செவருக்கு கூட காது இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. தேவையற்ற நபர்களுடைய நட்பு இந்த நேரத்துல மிக மிக பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துங்க. அதனால கவனமா செயல்படுங்க. நண்பர்கள் விஷயத்துல கவனமா இருந்துக்கோங்க. அப்பத்தாங்க உங்க வாழ்க்கையில பிரச்சனை வராம இருக்கும். நம்மளுடைய கும்பம் ராசிக்காரங்க அறிவுக்கும் ஆராய்ச்சிக்கும் அடிமையானவங்க. கடந்த 3-4 வருடங்களா வாழ்க்கையில எதிர்பார்த்த பலன் இவங்களுக்கு கிடைக்கல. ஆனா 200 ஆண்டுகளுக்கு பிறகு சூரியன் மற்றும் குருவின் கேந்திர திருஷ்டி யோகம் கும்பம் ராசிக்கு ஒரு புது பிறவியை கொடுக்க போகுது. இது உங்களுக்கான நேரங்க. உங்கள் கனவுகள் எல்லாமே நனவாக போகுது. சூரியன் அதிகாரம், ஒளி, புகழ் ஆகியவற்றையும், குரு ஞானம், அறிவு, ஆசீர்வாதம் ஆகியவற்றையும் குறிக்கிறாங்க. இந்த 2 கிரகங்களும் 90 டிகிரி கோணத்துல ஒருவரை ஒருவர் பார்வை கொடுக்கும் போது வாழ்க்கையில மறைந்திருக்கும் திறமைகள் வெளிச்சத்துக்கு வரும். இதுவே கேந்திர திருஷ்டி யோகம் தரும் அதிர்ஷ்டம் மற்றும் அறிவின் சேர்க்கைங்க. தொழில் செய்பவர்களுக்கு புதிய கூட்டாண்மை, வெளிநாட்டு வியாபாரம் கிடைக்கும். தனியார் துறையில வேலை செய்யறவங்களுக்கு மேல் அதிகாரிகளிடம் அங்கீகாரம் கிடைக்கும். அரசாங்க துறையில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, பிடித்த இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும். உங்களுடைய ஆளுமை, பேசும் திறமை, தொழில்நுட்ப அறிவு உலகத்துக்கு தெரிய வரும். கும்பம் ராசிக்காரர்களுக்கு நிலையான வருமானம் கிடைக்க போகுது. பங்கு சந்தை, டிஜிட்டல் முதலீடுகள், புதிய வியாபாரங்களின் நம்பிக்கையுடன் முதலீடு செய்யலாம். நிலம், வீடு வாங்குவது, சொத்து பத்துக்கள் சேர்ப்பதற்கான நேரம் இதுங்க. கடன் பிரச்சனைகள் குறையும். சேமிப்புகள் அதிகரிக்கும். நண்பர்கள் வழியாக பணம் கொடுக்கல் வாங்கல் செய்வதை தவிர்க்கணுங்க. பொறாமை கொண்ட நண்பர்கள் மற்றும் உறவினர்களை தள்ளி வைக்கிறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க. உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது. குடும்பத்துல இருந்த மோதல்கள் மெல்ல மெல்ல மாறப்போகுது.
துணைக்கிட்ட இணக்கம் அதிகரிக்க போகுது. திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைய போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. பெற்றோரின் ஆரோக்கியத்தில் மேம்பாடு ஏற்பட போகுது. தீப திருநாளில் வீட்டில் 2 தீபம் ஏற்றி குடும்பத்துக்கு ஒளி நிரப்பட்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். நிச்சயமா உங்களுடைய வேண்டுதல் பலிக்கப்படுங்க. நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கைய வாழறதே கிடையாதுங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கைய வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. நாம இந்த செயலை செஞ்சா நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்மளை பத்தி தப்பா நினைச்சிருவாங்களோ, இந்த சொன்னா நம்மளை பத்தி அவங்க தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து வாழ்க்கையில எந்த ஒரு செயலையும் செய்யாம ஒரே இடத்துல நீங்க முன்னேறாம நின்றுக்கிட்டு இருக்கீங்க. இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க. வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம். கடவுள் இந்த உலகத்துல உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு? உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படைச்சிருக்காரு. உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க. உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க. வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க. அந்த வாழ்க்கைய உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க. நீங்க என்னதான் உங்க வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்க கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா கிடையாதுங்க. இந்த களி உலகத்துல எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துறாங்க. தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துறாங்களா அப்படிங்கிறத நீங்க தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில முன்னேறாம அதே இடத்துல தாங்க இருக்க முடியும். ஆமாங்க, கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும், நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. 100ல் ஒரு 10% பேர் தாங்க இந்த உலகத்துல நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பத்தி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும். அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க. முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க. உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க. பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது. எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. கும்பம் ராசிக்காரர்களே, எந்த காரியம் செய்தாலும் அதில் முன்னேற்றம் காண வேண்டும் என்ற ஆர்வமுடைய நீங்கள் வாழ்க்கையில் அதிகமாக உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க. உழைப்புக்கு அஞ்சவே மாட்டீங்க. இந்த மாதம் நல்ல பலன்களை பெறுவதில் சிரமம் இருக்காதுங்க. வீணா மனசை உறுத்தி கொண்டிருந்த கவலைகள் எல்லாம் நீங்க போகுது. எவ்வளவு திறமையுடன் செயல்பட்டாலும் காரிய தடங்கள் ஏற்படலாம். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யும் போது கவனமாக இருந்துக்கோங்க. பயணத்தினால் வீண் செலவுகளும் அலைச்சலும் உண்டாகலாம். அதை கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டாம். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இழுபறியான நிலை காணப்பட போகுது. புதிய ஆர்டர்கள் தொடர்பாக அலையும்படி இருந்தாலும் சாதகமாக முடிய போகுது. பண வரத்து திருப்தியாக இருக்க போகுது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலகம் தொடர்பான பணிகளில் முழு மூச்சுடன் செயல்பட்டு முன்னேற்றம் காணப்பட போறீங்க. பயணங்களின் போது உடைமைகளை கவனமாக பாதுகாப்பாக வச்சிருப்பது நல்லதுங்க. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்க போகுது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மன வருத்தம் நீங்க போகுது. குழந்தைகளின் எதிர்காலத்திற்கான திட்டங்களை செயல்படுத்த போறீங்க. புதிதாக வீடு மனை வாங்குவதற்கான வேலைகளை தொடங்க போறீங்க. பெண்களுக்கு மற்றவர்களின் பொறுப்புகளை ஏற்பதை தவிர்ப்பது நல்லது. வீண் அலைச்சல் உண்டாகலாம். அதை கண்டு நீங்க பயப்பட வேண்டாம். உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்களில் தங்குதடையின்றி நடக்க போகுதுங்க. அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்களால் ஆதாயம் ஏற்பட போகுது. மக்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதில் நீங்கள் ஆர்வம் காட்ட போறீங்க.
மேலதிகாரிகளிடமிருந்து மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரப்போகுது. கலைத்துறையினருக்கு பணவரத்து இருக்க போகுது. வராமல் இழுபறியாக இருந்த பணமெல்லாம் உங்க கைக்கு வந்து சேரப்போகுதுங்க. வேலை பளு காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கதாங்க செய்யும். மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதில் முழு மூச்சுடன் ஈடுபட போறீங்க. உங்களது பொருட்களின் மீது கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது நல்லதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.